மூவர் அமரர்க்கு முன் சென்று கப்பம் தவிர்க்கும் களியே துயிலராய் செப்பமுடையாய் திரளுடையாய் செற்றார்க்கு வெப்பம் கொடுக்கும் விமலா துயிலராய் செப்பெண்ண வெண்முளை செவ்வாய் திருமரங்கள் நப்பின்னை நங்காய் திருவே துயிலராய் உக்கமும் தட்டொழியும் தந்தொன் மணாளனை இப்பொழுதே எம்மை நீராட்டேலோர் என்பாவாய். சென்ற பாசுரத்துல பகவானையும் தாயாரையும் மங்களாசாசனம் பண்ண என்றால் இந்த பாசுரத்திலையும் திவ்ய தம்பதிகளை மங்களாசாசனம் பண்ற மாதிரி அமைப்பு. திவ்ய தம்பதிகளை மங்களாசாசனம் பண்ணும் பொழுது 33 அமர்க்கும் சென்று அப்படின்னா ஆதி தேவர்கள்னு சொல்லக்கூடிய ஏகோதச ருத்ரர்கள், துவாதச ஆதித்யர்கள், அஸ்வனி தேவர்கள் இருவர் என்று 33 தேவர்களுக்கும் அவர்கள் வம்சத்து தேவர்களுக்கும் ஒரு கெடுதி ஏற்பட்டால் கூட உடனே ஓடி வந்து அந்த கஷ்டத்தை நிவர்த்தி செய்து கொள்ளக்கூடிய பகவான். கப்பம் கட்டாதவர்கள்லாம் சபத்தை கொடுப்பதாக இருக்கின்ற பாசுரம் அந்த கஷ்டத்தையும் உடனே நிவர்த்தி செய்யக்கூடிய பகவான். இதெல்லாம் ஏன் ஆண்டாள் நீங்க சொல்றன்னா, அப்பேற்பட்ட ராஜ்யங்களை உடைய அரசர்களுக்கே ஓடி ஓடி வந்து கஷ்டங்களை நிவர்த்தி செய்கின்ற பகவான் எங்களுக்கு ராஜ்யங்கள் வேண்டாம், ஐஸ்வர்யங்கள் வேண்டாம், உன்னுடைய பக்தர்களாக எங்களுக்கு ஒரு பயமும் கிடையாது, உன் கடாட்சம் ஒன்றுதான் எங்களுக்கு தேவை. இதுதான் இந்த பாசம். ராஜ்யம் வேண்டாம், ஐஸ்வர்யம் வேண்டாம், எங்களுக்கு எதுவுமே வேண்டாம், கைங்கரியம் இருந்தால் போதும். இதுதான் பூர்வாச்சாரியர்கள் ரொம்ப அழகா இந்த பாசத்துல ரொம்ப நிலையான ஒரு அர்த்தத்தை எடுத்திருக்காங்க. துக்கமும் தட்டொழியும் தந்தன் மணாளனை பெரிய வாக்குகள் இப்பொழுதே நீராட்டையோர் என்பார். துக்கமும் தட்டொழியும் அப்படிங்கிறது என்ன அப்படின்னா, சொரூபத்துக்கு ஊக்கம்னா விசிறி, தட்டொழினா கண்ணாடி, கைங்கரியத்திற்கு விசிறி, கட்டொழிங்கிறது கண்ணாடி. சொரூபம் ஆத்மஸ்வரூபம் வேணும் அப்படின்னா கண்ணாடியை பார்த்தா நம்ம தெரிஞ்சுக்கலாம் அந்த சொரூபம் எப்படி இருக்கு. இந்த ஊக்கமும் தட்டொழியும் தந்து அப்படிங்கிறதே மற்ற பொருள் இல்லாத ஊக்கமும் தட்டொழியும் மட்டும் சொன்னா அப்படின்னா, விசிறிங்கிறது கைங்கரியத்துக்கு உண்டாகும். ஆளவட்டம் பண்ணியே திருக்கச்சிறுமிகள் மோட்சத்துக்கு போயிட்டார். அவருக்கு வேற ஒன்றும் எந்த சாதனமும் கிடைக்கல, கையில விசிறி ஒன்றுதான் வச்சிருக்காரு. திருக்கட்சி நம்பிகள் வேற வர்ணத்தை சேர்ந்தவர். திருக்கட்சின்னு சொல்லக்கூடிய தேவராஜ சுவாமிக்கு அத்தியந்தமான ஆத்ம பக்தர் அவர். அவருக்கு கையில கிடைச்சது ஒரே விசிறி. அந்த விசிறியே அவர் மோட்சத்துக்கு போயிட்டார். பெருமாள் அவர்கிட்ட பேசினார். அதனால்தான் ஆண்டாள் இந்த பாசுரத்துல ஊக்கமும் தட்டொழியும் விசிறியும் கண்ணாடியும் கிடைச்சாங்க. கண்ணாடியை சேர்த்துக்கணும் அப்படின்னா, தட்டொழி அப்படின்னா கண்ணாடி ஸ்வரூபம், ஆத்மஸ்வரூபம் நமக்கு தெரியணும். சில பேர் கண்ணாடியே இல்லாமே நம்ம ஆத்மஸ்வரூபத்தை தெரிஞ்சுக்கலாம். நம்ம எப்படி இருக்கோம், எந்த ஸ்வரூபத்தில் இருக்கோம், ஸ்வரூபத்தை காட்டுவதற்காக தான் கண்ணாடி வச்சு நம்ம அழகு பார்த்துக்கணும். ஆத்மஸ்வரூபம் வேணும்னா கண்ணாடி வேணும். அந்த கண்ணாடிங்கிறது பிரதிபலிப்பு, ரிஃப்ளெக்ஷன் சொல்றோம். அந்த ரிஃப்ளெக்ஷன் சொல்லும் பொழுது கண்ணாடியே இல்லாம சில பேருக்கு அந்த ரிஃப்ளெக்ஷன் தெரியும். எப்படின்னா நம்மை நாமே உணர்வது, அதான் ரிஃப்ளெக்ஷன். இந்த ரெண்டுமே கைங்கரியத்தின் மூலியமாக கிடைத்து விட்டால் அது, அதனால்தான் சீர்வரிசையில் என்ன பண்றோம், கண்ணாடி வைக்கிறோம். ஒரு ஆத்மஸ்வரூபத்துக்கு உண்டான ஒரு மங்கள பொருள். சீப்பு வைக்கிறோம், அதுக்கப்புறம் விசிறி வைக்கிறோம். எல்லா விதமான மங்கள பொருட்களை கிரகங்கள்ல கொண்டாடும் போது இதெல்லாம் நம்ம வைக்கிறோம். மங்களி பொருட்கள் கொண்டாடுறோம்னா கண்டிப்பா கண்ணாடி வைக்கிறோம். மங்களி பொருட்கள் கொண்டாடும் போது
மாதிரி அவர்களுக்கு கொடுத்தோமானால் அந்த லட்சுமியினுடைய கட்டாட்சம் நமக்கு கிடைக்கிறது. இதைத்தான் ஆத்மஸ்வரூபம்னு தாயார் சொல்றாங்க. இதைத்தான் சுவாமி தேசிகன் ஆவிர்பாவ கடஜலதா பத்ரவே வாவியஸ்யா ஸ்தானம் யஸ்யா சரஜிதவனம் விஷ்ணுமுக்ஷஸ்தலம் வா பூமாயஸ்யா புவனமகிலம் தேவி திவ்யம் பதம்பா ஸ்தோகைரக்ஞைர் அனவதிபகுணா ஸ்தூயசே சாகதத்வம். ரொம்ப அழகான ஸ்லோகம். இதை எல்லாரும் மனப்பாடம் பண்ணினோம்னா அது தானா வந்துட்டே இருக்கும். வண்டி ஓடுற மாதிரி ஓடும். ஆத்மஸ்வரூபங்கிறது தாயார் தான் நமக்கு. அப்பாவுக்கும் அம்மாவுக்கும் திவ்ய தம்பதிகளை ஆண்டால் எப்படி கொண்டாடுறாங்கன்னா, சென்ற பாசுரத்துல சைனத்தில் இருக்கும்போது சேவிச்சார். இந்த பாசுரத்துல அவ 2 பேரையும் மங்களாதாசனம் பண்ணும்போது இது 2 மட்டும் எங்களுக்கு கொடுத்தால் போதும், இதுக்காகத்தான் நோக்கு நோக்கிறோம், எங்களுக்கு வேற எதுவுமே வேண்டாம், எந்த விதமான ஐஸ்வர்யங்களோ ராஜ்யங்களோ சகல வசதிகளோ மாட மாளிகைகளோ ஒன்றும் வேண்டாம், எங்களுக்கு திவ்ய கட்டாட்சம் கிடைச்சா போதும். சொர்க்கம்ங்கிறது சொன்னேன் இல்லையா, மோட்சம்ங்கிறது சொர்க்கம்ங்கிறது மீண்டும் மீண்டும் வரக்கூடிய ஒரு பிறப்பு. மோட்சம்ங்கிறது அதோட சரியா போச்சு. உனக்கு என்னப்பா சொர்க்க பதவி அப்படின்னா மீண்டும் வரப்போறான்னு அர்த்தம். சொர்க்கலோகமா நீ ஜம்முன்னு இருக்க அப்படின்னா திரும்பி திரும்பி பிறக்க போறான்னு அர்த்தம். மோட்ச பிராப்தம் கிடைச்சிருக்கு அப்படின்னா அவனுக்கு மீண்டும் வரக்கூடாத ஒரு சன்மம். இதுதான் மோட்சம். திருக்கச்செம்பல் போய் டெய்லி பேசியிருந்தார் பெருமாள்கிட்ட. டெய்லி பேசுவார் பெருமாள். பெருமாளே திருக்கச்செம்பல் பேசுறான்னா எப்படி இருக்கும்? ஒரு நாள் அவர் கேட்டார், என்ன மோட்சம் உண்டான்னு கேட்டார். நீயே வந்து பேசுறியே, அகிலாண்ட கோடி பிரம்மாண்ட நாயகனாக இருக்கக்கூடிய கல்யாண குணங்கள் நிரம்பிய பெருமான் தங்கிட்டே பேசும்பொழுது நமக்கு மோட்சம் உண்டு அப்படின்னு அவராகவே கல்பனை பண்ணிட்டு ஒரு நாள் கேட்டார். யாரோ பண்ண உங்க வகைராவில யாரோ பண்ண புண்ணியம் பகவான் நான் உங்கள்கிட்ட பேசுறேன், பட் மோட்சம் உண்டுங்கிறது சொல்றேன். மோட்சங்கிறது வேற. உங்க வகைராவில யாரோ பண்ண புண்ணியம், இதைத்தான் சொல்றோம் வம்சம். ஜென்மாந்தரேஷு உள்ள வம்சத்துல வர புண்ணியங்கள் நமக்கு ஏதோ ஒரு வம்சத்துல கிடைக்கும். இதைத்தான் பகவான் வந்து சொன்னார். ஆத்மஸ்வரூபம் சொல்றோம் இல்லையா, இதுதான் ஆத்மஸ்வரூபத்துல யாரோ பண்ண புண்ணியம். எல்லாருமே திருக்கச்செல்வன் எப்படி தெரியும், பூந்தமல்லி எப்படி தெரியும், அந்த கோவில் எப்படி தெரியும்? யாரோ பண்ண அவர்கள் வகைராவில அந்த மாதிரி பண்ண ஒரு புண்ணியமானது திருக்கச்செல்வன் நமக்கு கொடுத்தது. திருக்கட்சி நம்பிகள் மூலியமாக உடையவரும் போய் கேட்டார். எனக்கு சில சந்தேகம் எல்லாருக்கும் பெருமாள்கிட்ட கேட்டு சொல்லுங்கன்னு உடையவரே திருக்கட்சி நம்பிகள் மூலியமா கேட்டார். அதுக்கு பெருமாள் பதில் சொன்னார். ஆனா திருக்கட்சி நம்பிகள் நான் தானே எல்லாத்தையும் கேட்டு சொல்றதுனால நமக்கு ஆத்மஸ்வரூபம் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு உடனே பெருமாள்கிட்ட நமக்கு மோட்சம் உண்டான கிடையாது. உடனே திருக்கட்சி நம்பிகள் யமுனாச்சாரியார் சொல்லக்கூடிய ஆளவந்தாரிடத்தில் சங்க சக்கர அபயங்கள்லாம் பெற்று அதுக்கப்புறம் அவர் மோட்சத்துக்கு தயாரான. ஏன் இதை சொல்றேன்னா, பகவானுடைய கிருபை வேணும்னா நமக்கு ஆச்சாரியம் வேணும். ஆச்சாரிய சம்பந்தம் இருந்தால்தான் பகவானுடைய கிருபை கிடைக்கும். அந்த கிருபை இருந்தால்தான் நமக்கு மோட்ச சாதனம் கிடைக்கும். மோட்ச சாதனத்துக்கு உண்டான வகை என்னன்னா உத்தமும் தற்கொலையும் தந்தும் மணாலனை. இதுதான் வழி. ரொம்ப அழகான இந்த பாத்திரத்துல ஆண்டாள் ரொம்ப அழகான வார்த்தைகள். மற்ற பாத்திரங்கள் டெய்லி இப்போ பெருமாளுக்கு அத்தியான உற்சவம் நடக்கிறது. விதவிதமான திருக்கோலங்கள்ல பெருமாள் 3 மணியிலிருந்து 7 மணிக்குள்ள பெருமாள் செவதாய்க்கிறார். அழகான சுவாமிகள் வந்து 20 பேர் சேவிக்கிறார். நேற்று பெருமாள் திருவடி, இன்னைக்கு முதலாயிரம் சாத்துக்கிறேன். ஸ்ரீவைகுண்டத்தில் எப்படி பெருமாள் திருமாவளி மண்டலத்தில் எப்படி கண் கொள்ள காட்சி திரும்ப அந்த மாதிரி பெருமாள் இங்க இருக்க சுவாமிகள்லாம் இருக்கா, எல்லாரும் வந்து சேவிக்கிறார். இதைத்தான் ஆண்டாலும் நம்மாழ்வாரும் சகல விதமான ஆச்சாரியர்களும் சேவித்து ஒரு சொரூப லட்சம். இடம் பெருசு இல்லை, மாட மாளிகைகள் பெருசு இல்லை, நீண்ட கோபுரங்கள் பெருசு இல்லை, வாசலே கிடையாது, கோபுரமே கிடையாது, திறந்த வெளி.
பட் இங்க என்ன நடக்கிறது? பெருமாள் பின்னாடி இருக்கிற மண்டலத்தில் இருக்க அதுவே திருமாமணி மண்டபமா நம்ம கற்பிச்சுருக்கோம். சுவாமிகள்லாம் எழுதிருக்கா, அதுவே அவர்கள் தேவர்களா நம்ம ரட்சிச்சுருக்கோம். ஜனங்கள்லாம் வந்து சேவிக்கிற பெருமாள் ஆத்மஸ்வரூபத்தோட காட்சி தரும். பிரம்மாண்டமான மண்டபங்கள், பிரம்மாண்டமான கோவில்கள் கிடையாது, சின்ன கோவில். ஆனா பெருமாள் ஆத்மஸ்வரூபத்தோட சேவதாக்கிறது. அதுதான் எதுக்காக சொல்ல வந்தேன்னா, ஆத்மஸ்வரூபம்னு ஆண்டாள் சொன்னதுக்கு இதெல்லாம் உதாரணம். பிரம்மாண்டமான கோவில்கள்லயே 10 பேர் கிடையாது. பிரம்மாண்டமான மாட மாளிகை காட்டுமன்னார்கள் எங்க கோயில் எடுத்துங்களேன். ஆதவனியர் ஆளவந்தானுடைய திவ்ய கஷேத்திரம், அவதார ஸ்தலம், அங்கேயும் இந்த மாதிரி அத்தியான உற்சவம் நடக்கிறது. மகா மண்டபங்கள், ராஜகோபுரங்கள், 2 பேர் தீர்த்தகாரன்னு 2 பேர். அந்த 2 பேர் மட்டும்தான் சேவிப்பாங்க. பெருமாள் இருப்பார். இங்க அப்படி இல்லை. சுவாமிகள்லாம் ஓடி 3 மணிக்கு வந்துடுறாங்க. என்ன சம்பாவனை பண்ண சொன்னேன், 4000க்கு ஓடி வந்து சேவிக்கிறார். எதுக்காக இது சொல்றேன்னா, அவன் திருவுள்ளம் இருக்கு, அதனால அவன் எல்லாத்தையும் கொண்டு வந்து சேர்க்கிறான். ஆத்மஸ்வரூபங்களுக்கு இதெல்லாம் உதாரணம். ஒரு ஒரு கோவில்ல நல்ல நிகழ்ச்சிகள் நடக்கிறதுனா ஐஸ்வர்யம் வேண்டாம், மாட மாளிகைகள் வேண்டாம் இருக்கு. இதை வருவாங்க. இதைத்தான் ஆண்டாள் இந்த பாத்திரத்துல 33 தேவர்கள் தான் ஆண்ட ராஜ்யங்கள்லாம் எங்களுக்கு வேண்டாம், கைக்கரியமே பிரதானம். அதுக்குதான் இந்த அத்தியான உற்சவத்தை ஓடிட்டு காமிச்சோம். பல திவ்ய தேசங்கள்ல அத்தியான உற்சவம் நடக்கிறது. பிரமாதமான முறையில இங்கேயாவது தனிக்க 1 கிலோ 2 கிலோ தான். அங்கெல்லாம் மரக்கா கணக்குல பிரசாதம், பட் மனுஷாக இங்க அப்படி இல்லை. இங்க பண்றதுக்கு மனுஷாலும் இல்லை, கொடுக்கறதுக்கு அவ்வளவு பேர் இருக்கா. ஆனா அந்த பிரசாதங்கள் ஒரு லிமிட்டான லெவல்ல நடந்துருக்கு. 6 மரக்கா பண்ணி கொடுக்கறது மனுஷாலும். எதுக்காக இதெல்லாம் சொல்றேன்னா, ஆத்மஸ்வரூபம், கைங்கரியம் பிராப்தம், இந்த கைங்கரியம் ஒன்றிதான் எங்களுக்கு பிரதானமான திவ்ய கஷேத்திரம். இந்த விருப்பம் பார்க்கிறது விருட்சம் பார்க்கணும்னு நாடகம் சொல்வார். விருட்சம்னா ஆழ விருட்சம் சொல்லக்கூடியது. இந்த பெருமாள் கொண்டு ஒரு பெரிய தேஜஸ் என்னன்னா, அருளிச்செயல கேட்கணும். கோவில் எப்படி வேணாலும் இருந்துட்டு போகுது, கட்டுறாங்க கட்டல, கட்டினாலும் இருக்கும், கட்டாடி போனாலும் இல்லை. ஆனா எனக்கு அருளிச்செயல், அருளிச்செயல் இருந்தா தான் நீ நாளைக்கு அந்த மாதிரி பெருமாள் கேட்கறதுக்கே ரொம்ப ஆசையா இருக்கு. எனக்கு ஒண்ணா பண்ணிட்டா கூட போதும், ஒவ்வொரு வருஷத்துக்கு ஒண்ணா பண்ணா கூட போதும். ஆனா அருளிச்செயல் இல்லாம என்னால இருக்க முடியாது. இது அவருடைய திருவிழா. பிரம்மாண்டமான கோயிலாம் கட்டிட்டா, இப்ப எல்லாரும் அழகா செட்டில் ஆயிட்டா, யாருமே வரமாட்டேங்கிறா, ஒருத்தர் தான் வர்றாரு அப்படின்னு சொன்னா அது எப்படி இருக்கும்? கோயிலே இன்னும் கட்டல, இன்னும் கொட்டாதுதான் இருக்க. சோ அந்த திருமாமணி மண்டபம் சொல்லக்கூடிய மண்டபம் ஷீட்ல தான் போட்டிருக்கு. அது பெரிய மாட மாலைகள் கோல கோலமெல்லாம் கிடையாது. பட் அங்க வந்து 20 பேர் சொல்றாங்க. திருவடித்தவளுக்கு 50 பேர் வருவார், ஒரு 300 பேர் சேவிப்பார். திருவடித்தவளுக்கு நிறைய கூட்டம். ஏன் பகற்பத்து உற்சவத்துக்கே நல்ல கூட்டம். இதெல்லாம் யாரால வந்ததுன்னா, ஆத்மஸ்வரூபம் உள்ள ஜனங்களால வந்தது. இந்த ஆத்மஸ்வரூபத்துக்கு சொல்லிட்டே போலாம். அப்பேற்பட்ட ஒரு நல்லதான பாசுரம். இதையே கனெக்ட் பண்ணி அந்த அத்தியன உற்சவத்தை ஏன் கனெக்ட் பண்ணி சொல்றேன்னா, அத்தியன உற்சவம் அவ்வளவு மிக மிக வைப்ரேஷன் சாநித்தியம் உள்ள உற்சவம். கொடியேற்றி உற்சவம் பண்றதை காட்டிலும், பவித்ரோத்சவம் பண்றதை காட்டிலும், அருளி செயலுக்கு பெருமாளே போய் உட்கார்ந்து கேட்கிறாரு. அதுக்கு மேல என்ன வேணும்? இந்த இடத்த விட்டுட்டு அங்க போய் உட்கார்ந்து தனிப்பட்ட முறையில யாரும் இல்லாத சுவாமிகளை வச்சு கேட்கிறாரு. இதுக்கு மேலே அந்த அருளை செயலுக்கு என்ன அத்தாட்சி வருது? என்ன ஐடென்டிஃபை வேணும்? பெருமாளே கேட்கிறார். நீ சொல்லுவா, நான் கேட்கிறேன். அதுக்கு இந்த டைத்தை ஒதுக்கிச்சு. இதுதான் ஆத்மஸ்வரூபம். இந்த ஆத்மஸ்வரூபத்துக்கு சொல்லிட்டே போகலாம். அப்பேற்பட்ட ஒரு வைபவமான
स्वस्ति प्रजाभ्यमरिपालयन्ताम् न्यायेन वाक्येन महिं महीसा ब्राह्मणस्य शुभवस्तु नित्यं लोकाः